தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஓட்டுநர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் சங்கத்தில் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்க வளமுடன் நண்பர்களே. இன்றைய தினம் 2/7/2026 வியாழக்கிழமை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு, அதாவது அருகாமையில் திடலில் நகராட்சி திடலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்திருந்த அறிவிப்பு கொடுத்துருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தியும் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிறேன். காலையில் ஒரு 9 மணி வாக்கில் எஸ்பி அலுவலகத்திலேருந்து ஃபோன் தொடர்பு கொண்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து உங்களோட எஸ்பி பேசணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயே நம்ம பாதி வெற்றி அடைஞ்சிட்டோம். என்ன காரணத்துக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கீங்க, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்கு நம்ம இந்த கோஷங்கள் சம்மந்தப்பட்ட பேப்பரை கையில் கொடுத்து இதில் இருக்கிற விஷயங்கள் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்தியிருந்தோம். எங்ககிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்ததில் 22ஆம் தேதி ஆம்னி பஸ் பேருந்து ஓட்டுநர் 2 பேரை தாக்கிய குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாதது ஏன்? அதே போல் அந்த குற்றவாளிகளை திருவனைநல்லூர் காவல் நிலையம் வரை அழைத்து விட்டது நாங்கள், அவர்களை அப்போதே கைது செய்யாதது ஏன்? இது குறித்த 2 விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கிறது உண்மை. ஏற்கனவே டிஐஜி சார் நமக்கு 2 நாள் டைம் கேட்டிருந்தார். அடுத்த நாளே ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணதான் நமக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க. அவருக்கும் 44 செக்ஷனில் பெயிலில் விட்டாங்க. அதாவது கேஸ் இருக்கும் அவர் பேரில், ஆனால் கைது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. A1 குற்றவாளியாக ராஜேஷ் அப்படிங்கிறவரை தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த பஸ்ஸில் கண்ணாடி உடைச்சது, கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருந்தார் இல்லைங்களா, அவர் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். அவரை மற்றவங்க எல்லாருமே சப்ஸ்டியூட், அதாவது பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க. இவர் மட்டும்தான் அதிகமாக தாக்கினார், அவர் தான் மெயின் குற்றவாளி, அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம், தலைமறைவாக இருக்கார், கட்டாயம் 2 நாளில் நாங்கள் கண்டிப்பாக கைது நடவடிக்கை எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருந்தாரு. 15 நாளில் பெயில் வாங்கிட்டு போயிடுவாங்க சார், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை கட்டாயம் பெயில் கிடைக்காது, அவர் நான் கைது பண்ணுவோன்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க எஸ்பி அலுவலகத்திலேருந்து. மேற்கொண்டு அதே போல் திருவனைநல்லூர் காவல் நிலையத்திலிருந்து SSI ஐயா பேர் மறந்து போச்சு, டிரைவரோடு செல்ஃபோனில் உரையாடும் போது செத்தா போயிட்ட அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில வார்த்தைகள், அதாவது ஓட்டுநர்களுடைய அதிகப்படியான மன உளைச்சலை பெற்ற காவல்துறை அதிகாரி அவரை பற்றி சொன்னோம். கட்டாயமாக அந்த ஆடியோவில் நீங்கள் கட் பண்ணியிருக்கலாம், இல்லை கட் பண்ணி பேசியிருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சார், அவங்க பேசுனது அத்தனையும் உண்மை அப்படின்னோம். கட்டாயமாக அது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேற்கொண்டு போராட்டத்தை கைவிட சொன்னாங்க. 2 நிமிஷம் அவங்க டைம் கொடுங்க, கண்டிப்பாக எங்கள் நண்பர்கள்லாம் வெளி மாவட்டத்தில் வந்திருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசிவிட்டு ஒரு முறை கோஷமிட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை கலைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருந்தோம். முதல்ல முடியல அப்படின்னாலும் நிறைய ஏற்ற இறக்க விவாதங்கள் முடிஞ்சதோட சரி அப்படிங்கிற ஒப்புதலோட திடலுக்கு நண்பர்கள் மத்தியில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தெரியப்படுத்தி அவர்கள்ட்டிருந்து வந்த குறைகளான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதுக்கு நியாயமான வார்த்தைகளை பதிலாக சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம எழுதின அத்தனை கோஷங்களையும் முழக்கமிட்டு வந்திருந்த அனைத்து சங்க கூட்ட நிர்வாகிகளையும் மற்றும் புதுச்சேரியிலேருந்து வந்திருந்த சங்க நிர்வாகிகளையும் அனைவருக்கும் நன்றி சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலி மூலிமா உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு ஓட்டுநர் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அமைதியாக இருந்தாலும் வராமல் இருந்தாலும் வெளியூர்களில் பல மாவட்டங்கள்லேருந்து, தென் மாவட்டங்கள்லேருந்தும் சரி, இந்த பக்கம் சென்னை திருவள்ளூர்லேருந்து, ராணிப்பேட்டையிலேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, தேவக்கோட்டையிலேருந்து, பல பகுதியிலிருந்து எல்லா நண்பர்களும் கலந்துக்கிட்டீங்க. இதில் உள்ளடங்கிய மாவட்டங்களும் இருக்குது. எல்லா மாவட்டத்தினுடைய பேரை சொன்னால் காணொலி நீண்டு போவோம். அப்படிங்கிறதுனால வந்திருந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறோம். ஓட்டுநர் நலனே உலக நலன், ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம், உன்னை மற உலகை நேசி, நானாக அல்ல நாமாக, ஓட்டுநர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். ஜெய்ஹிந்த்.